ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம், பானை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த பானை எப்படி மூவ் பண்ணுறது அதுதான் நம்ம இந்த கிளாஸில் கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பானை நம்ம போர்டில் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ பானோட பிளேஸ் எங்கே இருக்குது, செகண்ட் ரேங்க். ஸோ செகண்ட் ரேங்கில் பானை அரேஞ்ச் பண்ண போகிறோம். கவனிங்க, எந்த ரேங்க் செகண்ட் ரேங்கில் வந்து பானை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பானோட மூவ்ஸை பார்த்துக்குவோம். ஸோ எல்லா பானுமே செகண்ட் ரேங்கில் இருக்குது. ஸோ இந்த பான் வந்து ஸ்டார்டிங், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். பானோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்பர் 2 இங்கே இருக்கா, ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ நம்ம எந்த பானை வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பானை மூவ் பண்ணுறோமா மூவ் பண்ணலாம், இந்த பானை மூவ் பண்ணுறோமா மூவ் பண்ணலாம், எந்த பானை வேணாலும் நம்ம மூவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஆனால் எப்பவுமே நம்ம கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டர், இதுதான் சென்டர் சொல்லணும். D5 E5 இது ரெண்டு இடத்தையும் சென்டர் சொல்லணும். ஸோ இந்த சென்டரில் இருக்கிற பானை மூவ் பண்ணி விளையாட ப்ராக்டிஸ் பண்ணினா ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்டரில் இருக்கிற பானை மூவ் பண்ணி விளையாட ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், E5 ஈல இருக்குது. ஸோ இந்த பானை மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பானை பாருங்கள், பிளேஸ் வந்து 0. இந்த பிளேஸ் வந்து எப்பவுமே நீங்கள் 0 ஆரம்பிச்சு 0லேருந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். 1 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனால இந்த பிளேஸ் 0 நம்பர் 1 ஸ்டெப். ஸோ பானைங்க 1 ஸ்டெப் மூவ் பண்ணிடும். ஸோ இந்த பானை மூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பானை மூவ் பண்ணலாம் 1 ஸ்டெப், இந்த பானை மூவ் பண்ணலாம். ஸோ எந்த பானை எல்லா பானையும் நம்ம 1 ஸ்டெப் எடுத்தா மூவ் பண்ணிடலாம். ஸோ பானோட செகண்ட் டைமில் இப்போ தேர்ட் ரேங்க் வந்துச்சு. ஸோ இங்கேருந்து 1 ஸ்டெப் வேணுமா 1 ஸ்டெப் மூவ் பண்ணிடலாம். ஸோ 1 ஸ்டெப்ஸ் பான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஸ்டெப் மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பான் என்ன பண்ணிச்சு 1 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணி பிளேஸ் மூவ் பண்ணுது. பான் எப்படி மூவ் பண்ணுறோம், ஒன்லி ஃபார்வர்ட், முன்னாடி மட்டும்தான் பான் மூவ் பண்ண முடியும். அதை நாம் வச்சுக்கோங்க. பான் வந்து ஒன்லி ஃபார்வர்ட், முன்னாடி மட்டும்தான் போகும் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பான் எல்லாத்தையும் ரீப்ளேஸ், அதோட பிளேஸில் கொண்டு வரணும். ஜஸ்ட் நம்ம எடுத்து அதோட பிளேஸில் வச்சிடணும். ஸோ இப்போ நம்ம போனாட்டி என்ன பண்ணோம், பானை 1 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம். எல்லா பானையும் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பானை எல்லா பானையும் 2 ஸ்டெப்ஸ் விளையாடி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, சென்டரில் பானை எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்கே D இருக்கா, Dலேருந்து நான் ஒரு பானை மூவ் பண்ணணும். பிளேஸ் 0 இது 0 1 2 0 1 2 ஸ்டெப்ஸ் நான் மூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த பானை மூவ் பண்ணணும் 0 1 2 ஸ்டெப்ஸ். இந்த பானை மூவ் பண்ணணும் 0 1 2. இந்த பானை மூவ் பண்ணணும் 0 1 2. இங்கே பானை மூவ் பண்ணணும் 0 1 2 0 1 2 0 1 2 0 1 2. ஸோ எல்லா பானை இங்கே ஸ்டார்டிங் செகண்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு போச்சு. எப்படி போச்சு, 2 ஸ்டெப்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0 1 2 ஸ்டெப்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். ஸோ எல்லா பானுமே ஒன்ஸ் 2 ஸ்டெப்ஸ் நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்ப இடத்துலேருந்து நல்லா நான் வச்சுக்கோங்க. ஆரம்பத்துலேருந்து 2 ஸ்டெப்பு விளையாடிட்டீங்க, எல்லா பானையும் 2 ஸ்டெப்ஸ் விளையாடிட்டீங்கன்னா ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் ஒன்லி 1 ஸ்டெப்ஸ், ஒரு தடவை மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 4th ரேங்க் வந்தாலே பானை இதுக்கப்புறம் எப்படி மூவ் பண்ணும், 1 ஸ்டெப் 1 ஸ்டெப் 1 ஸ்டெப். ஸோ இது மாதிரி எந்த பானை தான் மூவ் பண்ணலாம், எப்படி மூவ் பண்ணலாம், 1 ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் இது மாதிரி பான் வந்து 1 ஸ்டெப் 1 ஸ்டெப். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டெப்பாக தான் மூவ் பண்ண முடியும். ஸோ எல்லா பானையும் நீங்கள் டவுட்டே வேணாம், எல்லா பானையும் ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியும். ஸோ 1 ஸ்டெப் 1 ஸ்டெப். ஸோ இப்போ 7th ரேங்க் வச்சு இதுக்கப்புறம் என்ன இருக்குது 8th ரேங்க். ஸோ போர்டோட எண்டை போய் ரீச் பண்ணிச்சு, எல்லா பானும் போர்டோட எண்டை ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பானை எங்கே இருந்தது, செகண்ட் ரேங்க்ல இருந்தது. ஒயிட் பானை எங்கே இருந்தது, செகண்ட் ரேங்க்ல இருந்தது. ஸோ செகண்ட் ரேங்க்ல பானை எப்படி ரீச் பண்ணிச்சு 8th ரேங்க். ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து இங்கே போகுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1 ஸ்டெப் விளையாடியும் நம்ம பானை இங்கே ரீச் பண்ணோம். ஸோ ஒரு தடவை
தடவை நீங்கள் ஒன் ஸ்டெப் விளையாடிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒன் ஸ்டெப் விளையாடினா அப்புறமா ஒன் ஸ்டெப் தான் விளையாட முடியும். ஒன்ஸ் ஸ்டார்டிங் பண்ணி 2 ஸ்டெப்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா ஆரம்பத்தில் மட்டும் தான் 2 ஸ்டெப்ஸ், ஆரம்பத்தில் 2 தடவை 0 1 2 விளையாடிங்கன்னா அதுக்கப்புறம் 1 ஸ்டெப்ஸ் அதுதான் மூவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா கண்டிப்பாக எதுவுமே புரியாது தான், தெரியாது தான். அதனால் அகைன் திரும்ப சொல்லுங்க, திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் ஈஸி தான். ஸோ இப்போ திரும்ப சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம போர்டோட ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுருவோம் பாயிண்ட்ஸ். ஸோ ஆல் பாயிண்ட்ஸ் நல்லா இந்த பாயிண்ட் கவனிச்சுக்கோங்க. எல்லா பாயிண்ட்டுமே ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை ஒரு ஸ்டெப்பும் மூவ் பண்ணலாம், ஒரு ஸ்டெப்பும் மூவ் பண்ணலாம், 2 ஸ்டெப்பும் மூவ் பண்ணலாம். 0 1 2 இந்த பாயிண்ட் 2 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணியிருக்கோம், இந்த பாயிண்ட் 1 ஸ்டெப் மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் தடவை ஒரு ஸ்டெப்பும் மூவ் பண்ணலாம், 2 ஸ்டெப்பும் மூவ் பண்ணலாம். ஸோ ஒரு தடவை நம்ம ஒரு பானை விளையாடிட்டோம்னா அந்த பான் அதுக்கப்புறம் ஒன்லி 1 ஸ்டெப். 2 ஸ்டெப்ஸ் விளையாடின பானும் ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் பண்ண முடியும், 1 ஸ்டெப் விளையாடின பானும் ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 1 ஸ்டெப் விளையாடின பான் என்ன பண்ணுறேன், 1 ஸ்டெப் தான் விளையாடுறேன். இங்கேருந்து 0 1 2 2 ஸ்டெப்ஸ் விளையாடின பான் என்ன பண்ணுறேன், 1 ஸ்டெப் தான் விளையாடுறேன். ஸோ 1 ஸ்டெப் தான் விளையாடுறேன். 1 ஸ்டெப் 1 ஸ்டெப் 1 ஸ்டெப் 1 ஸ்டெப் 1 ஸ்டெப் 1 ஸ்டெப். ஸோ இப்படி தான் பான் மூவ் பண்ண முடியும். பான் வந்து ஃபார்வர்ட் முன்னாடி மட்டும்தான் போகும். ஃபர்ஸ்ட் டைம் 1 ஸ்டெப் விளையாடலாம், 2 ஸ்டெப்ஸும் விளையாடலாம். ஸோ 1 ஸ்டெப் விளையாடிங்கன்னா ஆஃப்டர் தட் ஒன்லி 1 ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 2 ஸ்டெப்ஸ் விளையாடிங்கன்னா ஆஃப்டர் தட் ஒன்லி 1 ஸ்டெப்ஸ். ஸோ நீங்கள் என்ன அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் வச்சுக்கணும். ஒரு ஸ்டெப் விளையாடுறீங்களா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் தான் விளையாட முடியும், 2 ஸ்டெப்ஸ் விளையாடுறீங்களா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் தான் விளையாட முடியும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் பானோட மூவ்மெண்ட். ஸோ ஒயிட் பான் எப்படி விளையாடுறீங்களோ அதே தான் பிளாக் பான். ஸோ பிளாக் பானும் அப்படி தான் மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒயிட் பான் இங்கே வச்சுட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் பிளாக் பானும் போர்டில் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ பிளாக் பானோட ரேங்க் என்ன, 7th ரேங்க். ஸோ பிளாக் பான் எங்கே இருக்கு, 7th ரேங்க்ல இருக்கு. ஸோ எல்லா பானும் எங்கே இருக்கணும், நம்ம 7th ரேங்க்ல அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த பானோட மூவ்மெண்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ பானோட மூவ்மெண்ட் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், பான் கேம் விளையாட போகிறோம். வெறும் பானை மட்டும் வச்சு எப்படி ஒரு கேம் விளையாடுறது, ஒரு ப்ராக்டிஸ், பான் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராக்டிஸ், அதுதான் பான் கேம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பான் மட்டும் விளையாடி கேம் எப்படி விளையாடுறது பார்ப்போம். எப்பவுமே செஸ்ஸில் வந்து ஒயிட் தான் கேமை ஸ்டார்ட் பண்ணணும், கன்ஃபியூஷன் கிடையாது. பிளாக் தான் ஸ்டார்ட் பண்ணுமா, ஒயிட் தான் ஸ்டார்ட், கன்ஃபியூஷனே கூடாது. எப்பவுமே கேமில் ஒயிட் தான் கேம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒயிட் பீஸை மூவ் பண்ணணும். பானை எப்படி மூவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், சென்டரில் இருக்கிற பானை மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் சென்டரை சூஸ் பண்ணுறேன். சென்டரில் இருக்கிற பானை என்ன பண்ணுறேன், 0 1 2 ஸ்டெப்ஸ் விளையாடு. ஸோ இப்போ பிளாக் என்ன பண்ணுறாங்க, ஒயிட்டை காப்பி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒயிட்டை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, 0 1 2 அவங்களும் 2 ஸ்டெப்ஸ் விளையாடுறாங்க. ஸோ இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாங்க, 2 ஸ்டெப்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்களா, திரும்ப 0 1 2 ஸ்டெப்ஸ் விளையாடுறாங்க. ஸோ பிளாக் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0 1 2 ஸ்டெப்ஸ் விளையாடுறாங்க. ஸோ இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாங்க, ஒயிட் வந்து 1 ஸ்டெப் சூஸ் பண்ணுறாங்க, பிளாக் 1 ஸ்டெப் சூஸ் பண்ணுறாங்க. ஒயிட் 0 1 ஸ்டெப் விளையாடுறாங்க, பிளாக் 0 1 விளையாடுறாங்க, 0 1 2 விளையாடுறாங்க, 0 1 2 விளையாடுறாங்க. இப்போ ஒயிட் 0 1 சூஸ் பண்ணுறாங்க, 0 1. ஸோ இங்கே 0 1 விளையாடுறாங்க, 0 1 0 1 சூஸ் பண்ணுறாங்க, 0 1 2 சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மூவ்ஸை நம்ம ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி 0 1 0 2 0 1 அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம ரீஅரேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ரீஅரேஞ்ச் திரும்ப ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணலாம். மூணில் பீசஸ் பிளேஸுக்கு வந்து
எல்லா பீஸும் அதோட சேம் பிளேஸ். செகண்ட் ரேங்க் ஒயிட் பான் செகண்ட் ரேங்க் வச்சுருங்க. பிளாக் பானை செவன்த் ரேங்க் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பானை திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கணும். ஆல் பான்ஸ் கேன் கோ 1 ஸ்டெப் ஆர் 2 ஸ்டெப்ஸ். எல்லா பானுமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டெப் விளையாடலாம், 2 ஸ்டெப்ஸும் விளையாடலாம். அதுக்கப்புறம் ஒன்லி 1 ஸ்டெப். எல்லா பானுமே அதுக்கப்புறம் ஒன்லி 1 ஸ்டெப் தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த கேம், இந்த பான் கேம் நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் மூவ்ஸ் மட்டும் பார்த்தோம். பான் 2 பிளாக் சைடு ஒயிட் சைடு அரேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணி ப்ளே பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம பீசஸோட பாயிண்ட்ஸ் என்ன அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் பீசஸோட பாயிண்ட்ஸ் என்ன அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பீசஸ் எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு ஒரு கிளாஸை நம்ம கற்றுக்கலாம், ஒரு விஷயமும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நன்றி, தேங்க்ஸ்.